ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த டெய்லி லைஃப் ஆஃப் மிடில் ஏஜ்டு ஆன்லைன் ஷாப்பர் இன் அனதர் வேர்ல்டு எபிசோட் 11 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் போல் மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பி கூட ஸ்டார்டிங்லேயே ஒரு மெய்டும் கேட்குது. ஆமாம் பிரின்சஸ், நீங்கள் வந்து எங்கே போகிறீங்க? என்னோட அம்மாவை பார்க்கறதுக்கு தான். அப்புறம் அந்த பொண்ணு அவங்க அம்மாவை பார்க்குறா. என்ன ஆச்சு லிலித், ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக ஆச்சா என்ன? அப்புறம் தான் அவள் கேனல் விஷயத்தை பற்றி பேசுகிறான். இந்த கேனல் திடீர்னு டிஸ்கவுண்டோட ஆளுங்க செம்ம வேகமா அங்க கிரியேட் பண்ணிருப்பாங்க. டெட்லைனுக்கு முன்னாடி அவங்களால கிரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. சீக்கிரமாவே அவங்க கிரியேட் பண்ணிருப்பாங்க. இதுக்கு காரணம் அந்த மேஜ் தான். அவன் வந்து செம்ம வேகமா அந்த அயன் பீஸ்ட வச்சும் மற்ற விஷயங்களை வச்சும் கிரியேட் பண்ணிட்டான். நான் வந்து அந்த அயன் பீஸ்ட சமன் பண்ற அந்த ஆளு அவனை வந்து இது வரைக்கும் பார்க்கல. இதான் நானும் அவனை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறேன். அதனால தான் நீங்க வந்து அதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ? அதுதான் அந்த பவர் ஆஃப் ஸ்கேடனைட். இதுக்கப்புறம் நம்ம அனிமோனிவை காட்டுறாங்க. அனிமோனிக்கு இந்த அளவுக்கு மேஜிக் பவர்லாம் இருக்குல்ல, பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு அவளுக்கு மேஜிக் பவர் இருக்குன்னா கண்டிப்பா இவளோட மேஜிக் பவர் எல்லாமே அவளோட அம்மா கிட்ட இருந்தா வந்திருக்கும். இதனால அனுமோனி கிட்ட அவங்க அம்மாவை பத்தி அவங்க கேக்குறாங்க. ஆனா அனுமோனி அதை பத்தி ஆல்ரெடி சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோக்கும் விஷயம் வந்து புரியுது. அனுமோனியோட அம்மா ஸ்ட்ரீட்ல இறந்து போனக்கு அப்புறம் தான் வேற யாரோ அனுமோனிவை கொண்டு போயிருக்காங்க. அனுமோனி, உங்ககிட்ட எந்த விதமான பொருளும் இல்லையா உங்க அம்மா சம்பந்தப்பட்டது? இல்ல உன்னோட ரிலேட்டிவ்ஸை நம்ம வேணா தேடி பார்க்கலாமா? ஆனா அனுமோனிக்கு அதுல எந்த விதமான விருப்பமும் இல்ல. வந்து என்ன சொல்றீங்க? ஒரு உமனுக்கு வேற என்ன வேணும்? ஒரு உமன் விரும்புற ஒரு மேன் அவங்க வந்து பக்கத்துலயே இருக்கும்போது இதுக்கு அவங்க மத்தவங்கள தேடி போவாங்க. உனக்கு புரியாதா சொன்னா? இல்ல நீங்க வந்து என்ன அவாய்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏஜ் கேப்பெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. அப்புறம் அவங்க கிரிமோரை வாங்குறாங்க. அங்கேயும் நம்ம ஹீரோ கேக்குறான், பாட்டியாயா என்ன விஷயம்னா நீங்க வந்து யாரையாச்சும் பாத்தீங்களா? அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி டேலண்டடான யங்கான ஒரு மேஜ் வீட்லயே இறந்து போன விஷயம் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு புரியுது, நீ வந்து இந்த பொண்ணோட அம்மாவை தான் தேடுற போல. வந்து சரியா தெரியல. ஆனா ஒரு மேஜ் இருந்தாங்க. உங்களோட முடி வந்து ஒரு கருப்பு முடிதான். அவங்கள எல்லாருக்கும் எப்படி தெரியும்னா சில்வர் அமெரியான ஒரு மேஜ் வந்து இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப டேலண்டடான மேஜ். ஆனா என்ன ஒரு விஷயம்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன ஆனாங்க அந்த விஷயம் வந்து யாருக்கும் தெரியல. அதே மாதிரி இப்போ நம்ம கையில இருக்கல இந்த கிரிமோர், இதோட ஓனரும் அந்த அமெரியா தான். இது கேட்டவன் ரொம்ப ஆச்சரியமா வரான். அப்புறம் தான் அவங்க ஒரு விஷயத்தையே சொல்றாங்க. இந்த சின்ன பொண்ணு என்ன உண்மையிலேயே அவளோட அம்மாவை தேடணும்னு ஆசைப்படுறாளா? உண்மையை சொன்னா இல்ல. ஆமா இல்லையா பின்ன அவ விரும்புற ஒரு மேன் கூட இருக்கும்போது வேற என்ன அவளுக்கு வேணும்? இங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவ இன்னமும் ஒரு சின்ன பொண்ணு தான். இல்ல உனக்கு தெரியாது, உனக்கு போக போக எல்லாமே புரியும். இதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு எத்துக்கு வராங்க. அங்க ஒரு வித்தியாசமான மேஜிக்காவை பயன்படுத்துறா. பாதியிலே அது பிரேக் டவுன் ஆகி அப்படியே உடஞ்சது. மோனே, உனக்கு வந்து எதுவுமே ஆகல. என்ன ஆச்சு? உனக்கு என்ன வலிக்குதா? இல்ல எனக்கு இன்னும் தெரியல, ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே பெயின் கில்லர் இல்ல வேற ஏதாச்சும் உனக்கு தேணும்? கெனிச்சி ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. இப்போ இந்த பொண்ணு அடல்ட் மாதிரி எனக்கு ஸ்மெல்ல கொடுக்குறான். அப்புறம் தான் நம்ம கெனிச்சிக்கு புரியுது இந்த பொண்ணும் ஏஜுக்கு வந்துட்டான்னு. அனுமனைக்கு என்ன விஷயம் புரியல. அவ ரொம்ப பயந்து போயிடறான். நான் என்ன இப்படிதான் சாக போறனோ? பிரிமோலாவும் வர பிரிமோலா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. பிரிமோலா அதுக்கப்புறம் அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றான். சீன்ல அனுமோனி ஓடி வந்து சொல்றான், பிரிமோலா வந்து என்கிட்ட சொன்னாங்க இதுக்கு மேல என்னாலையும் பேபிய பெத்துக்க முடியுமா? ஆமா அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். கேனிச்சி உங்களோட பேபி வந்து எனக்கு வேணும். அட அனுமோனி, நீ வந்து அதுக்கு இன்னமும் சின்ன பொண்ணா இருக்க. இல்ல எனக்கு வந்து வேணும். உனக்கு புரியலையாமா? இந்த மாதிரி நீ ரொம்ப சின்ன பொண்ணா இருக்க. எனக்கு இன்னமும் வயசாகல. என்னது வயசாகலையா? எனக்கு இன்னமும் எவ்வளவு வயசு வேணும்? இன்னமும் நீ 5 வருஷம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல நீங்க வந்து ஏன் இப்படி சொல்றீங்க? ஆமா ஏன்னா உனக்கு இன்னமும் பிரஸ்ட் எல்லாம் வரல. ஒரு குழந்தைக்கு ஃபீட் பண்ணனா அதெல்லாம் ரொம்ப முக்கியம். கேட்டவ ரொம்ப கடுப்பாகிறா. பின்னாடியே பிரிமோலாவும் அங்க காதை பூச்சி இழுக்கிறா. நீங்க வந்து அவகிட்ட என்ன சொல்றீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? இல்ல உங்களுக்கு தெரியாதா? அதாவது நிறைய சின்ன பசங்க இதே மாதிரி தான் அப்பாவை நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஸ்டார்டிங்ல சொல்லுவாங்க. கடைசியில பார்த்தா யாரையாச்சும் ஒருத்தங்களை கொண்டு வந்து நான் வந்து இவனை தான் கட்டிக்க போறேன் அப்படின்னு தான் கடைசியில சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் ஆகும். ஏன் கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்புறம் தான் அவ யோசிக்கிறான். சீன்ல அவங்க சாப்பிடவும் செய்யறாங்க. இந்த சைடு ஒரு கேரேஜ் வருமா, அதை பார்த்து அவங்க ஆச்சரியமாறாங்க. ஏன்னா அதுக்குள்ள இருக்குது பிரிமோலாவோட அப்பா. கெனிச்சி, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கேள்விப்பட்டேன் குரலா நீங்க ரொம்ப நல்ல வேலையை பண்ணின்னு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா இல்லையா பின்ன உங்களோட பொண்ணாச்சு. இங்க வேற லெவல்ல பிசினஸ் பண்ணிருக்கேன். அதே மாதிரி அந்த விஷயத்த பத்தி நான் டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் வந்தேன். நான் அதுக்கு முன்னாடி நானும் உங்ககிட்ட முக்கியமான விஷயத்த பத்தி எல்லாம் பேசணும். நம்ம ஏன் சைடுக்கா பேசக்கூடாது? கூட சேர் எல்லாம் எடுத்து வைப்பானா? அதை பார்த்து அவங்க இன்னமும் ஆச்சரியமா வராங்க. நான் எதிர்பார்க்கல. இவங்க அசால்ட்டாவே டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறாங்க. முக்கியமா எதை பார்த்தாலும் இவங்க பிசினஸ் பண்றது பிசினஸ் அலையிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க உட்காந்து பேசுறாங்க. அங்க கிணிச்சியும் கேக்குறான், பிரிமோலாவோட அப்பா, நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். பொண்ணை என் கிட்ட ஒப்படைப்பீங்களா? நான் வந்து அவளை நல்லா பார்த்துப்பேன். எனக்கு வந்து உமன்ஸ் கிட்ட இந்த அளவுக்கு லக்கெல்லாம் ஒன்றும் இல்ல. முக்கியமா நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஏஜ்ல இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவேன் நான் எதிர கூட பார்க்கல. கேட்டவனே அவரு சிரிக்கிறாரு. என்ன நீ சொல்ற? ரெடி என்னோட பொண்ணு உன்னோட வீட்டுக்குள்ளேயே வந்துட்டான்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். சரி ஏதோ ஒண்ணு. அது வந்து எனக்கு அவளைக்கும் பெருசா தெரியல. வந்து உங்களை பாப்ஸ்ன்னு கூப்பிடலாமா? பிரிமோலாவோட
அப்பாவும் சொல்றாரு, பிரிமோலாவை நினைச்சா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அம்மா இறந்து போய் நான் அதுக்கப்புறம் நான் தான் அவளை மொத்தமா பாத்துக்கினேன். இப்போ தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். வந்து கவலைப்படாதீங்க, நான் வந்திருக்கேன். அதே மாதிரி தான் பாப்ஸ் நானும் இருக்கேன். இதுக்கப்புறம் அவங்க ஃபுட்டு ஜூஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்துல ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பிசினஸ் ஆரம்பிக்கிறது, நிறைய ஆளுங்களை அனுப்புது, இந்த மாதிரி விஷயங்களை இன்னமும் ஏத்தலன்னு பாக்குறாங்க. அப்புறம் அனுமோனி கிட்ட தேவையில்லாம மேஜிக் அவன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். அடுத்த நாள் அன்னைக்கு அங்க இன்னொரு கேரேஜ் வந்து அதுல வேற யாரும் இல்ல, அந்த நைட்டு தான் இருக்கான். நம்ம பிரிமோலாவை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வரான். ஏன்னா பிரிமோலாவை தான் ஆளு கட்டிக்க வேண்டியது. பிரிமோலா ப்ரொபசலுக்கு அத்தனை நாளே ஓடி போயிட்டான். இதனால அவன் அவளைக்கும் கவலைப்படல, ஏன்னா கெனிச்சி கிட்ட தானே அவங்க இருக்காங்க. அதனால அவன் கேவ் அப் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவங்க சிட்டிக்கு வராங்க. அங்க தோகுலமுக்கு இவங்கள பத்தின விஷயம் வந்து தெரிய வருது. தோகுலம மீட் பண்றேன்னு சொல்லி அவன் தனியா வரான். ஒரு ஷாப்பு கிட்ட வரானா, அங்க ஓனரும் கேக்குறான், ஆமா உங்களுக்கு என்ன வேணும், ஏதாச்சும் வேணுமா என்ன? அப்படியா, அப்பனா இத பாருங்க, இந்த சிலந்திய சமன் பண்ணிவிட. இதனால அவன் ரொம்ப கடுப்பாகிறான். ஆமா நீங்க எதுக்கு இப்படி பண்றீங்க, இதனால நீங்க சண்டையை ஆரம்பிக்கணும் பாக்குறீங்களா? இதே மாதிரி தோகுலமோட ஆளுங்களும் வர, தோகுலமோட அந்த பாசுக்காரனும் சொல்றான், வந்து யாரு எதுக்காக இப்படி பண்ணிருக்க? நான் வந்து இங்க ரிவெஞ்ச கொடுக்கணும்னு வந்திருக்கேன். நான் நீங்க என்னோட ஒய்ஃபை வந்து ஹராஸ் பண்ணிருக்கீங்க. ஓ அந்த மேல பொண்ணு, அந்த பொண்ணா? கிட்ட பார்த்தல எத்தனை பேர் இருக்காங்கன்னு. சில பேருக்கு அங்க சிலந்திய பார்த்து ரொம்ப பயமா இருக்குமா? இந்த பாச சொல்றான், தெரிஞ்ச அவன்லாம் இந்த சிலந்திய கொண்டு இருக்கலாம் வாய்ப்பே இல்ல. அது வந்து செத்து போய் கந்திருக்கும். அதுக்கப்புறம் இவன் தூக்கி இன்வென்டரியில வச்சிருப்பான். இதே மாதிரி அவங்களோட சண்டையும் ஆரம்பிக்குது. அங்க நைட்டும் ரெடி ஆகுறான். நான் வந்து இன்னைக்கு என்னோட பிளேடுக்கு ரத்தத்தை நான் வந்து கொடுக்க போறேன். அங்க மத்தவங்களும் சண்டை போடலான்னு வர, அதுக்குள்ள பாப் கேட் நடுவுல வந்தா. அதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன இது நடுவுல வருது, உங்களுக்கு தெரியாது, ஏன்னா இது என்னோட ஃபேமிலியில ஒரு பாட்டா இருக்கு. அப்படி நீங்க சண்டையில இறந்து போனீங்கன்னா அவ்வளவுதான், நீங்க எல்லாருமே நரகத்துக்கு போவீங்க. அங்க இதை கேட்டோன்னே நிறைய பேர் அப்படியே பயந்து போயிடறாங்களா. சீன்ல உள்ள போய் பார்த்தா இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க. அங்க இருக்கிற அந்த ஆளும் சொல்றான், நான்லாம் இந்த பூனைக்கெல்லாம் பயப்பட போறதில்ல, அந்த பூனையை தாக்கலான்னு வருவானா. இதை பார்த்தோன்னே கெனிச்சிக்கும் மத்தவங்களுக்கும் அங்க கடுப்பாவுது. நைட் அப்படியே காப்பாத்துறான். அங்க இருக்கிற டைகர் பொண்ணும் பீஸ்ட் பொண்ணும் அங்க இருக்கிற நிறைய பேரை அப்படியே வெட்டி கூறு போடுறாங்க. நீங்க வந்து தப்பு பண்ணிட்டீங்க, கேட் மேல கைய வச்சதுக்கு நான் வந்து உங்களை விட போதில்ல. இல்ல கெனிச்சி அவனோட வெஹிக்கிளை சமன் பண்ணி எல்லாத்தையுமே நொறுக்க ஆரம்பிக்கிறான். பார்த்து அவர் பயந்து ஓட ஆரம்பிக்கிறாரா. கெனிச்சி இன்னமும் விட்டு வைக்கல, அந்த ஷாப்பையும் நொறுக்கலான்னு போறான். ஏய் நீ வந்து எதுக்காக இப்படி பண்ற? கெனிச்சி நிறுத்தாம அவனோட பெரிய வண்டியை வச்சு அந்த ஷாப்பை டெஸ்ட்ராய் பண்றானா. அங்க பிரிமோலாவோட அப்பா சொல்றாரு, கெனிச்சி நீங்க வந்து நிறுத்தணும், இதை வந்து அழிக்க கூடாது, இதை அழிச்சா இது வந்து வேஸ்டா போகும், இது நம்மளுக்கு பயன்படும், இதனால வேணாம், நீங்க அது எதுவுமே பண்ணாதீங்க. ஆனா ஆரம்பிச்சதே அவன் தான். நடுவில் அவன் கொள்றதுக்கு வந்த நாள் தான் நம்ம எவ்வளவு விஷயத்த பண்ணோம். கையிலேயே விஸ்கவுண்ட்டை வந்து கத்துறாரு. ஹே தோகுலம், நீ என்னோட முதுகுக்கு பின்னாடி என்ன கொல்லலான்னு பார்த்தல, அந்த விஷயம்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அதனால மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிடு. அப்படி நீ போயிட்டா என்ன கொல்றதுக்கான அந்த சார்ஜ் அது வந்து எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. அட விஸ்கவுண்ட், அநியாயமா என்ன இப்படி ஏமாத்துற? விஷயம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னும் கையெல்லாம் குலுக்கல. ஒரு விஷயம், நீ வந்து இங்க இருந்து மரியாதையா போகணும், இல்லனா அவ்வளவுதான், உன்னை கொலை சார்ஜ்ல உள்ள போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன, நீ ஒளியே சாக வேண்டியதான். அதனால யோசிக்கோ, இங்க இருந்து போனா சேஃபா போயிடலாம், உன்னோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே நான் வந்து பாத்துக்கிறேன். இதனால அவருக்கு வேற வழி இல்ல, மூட்டை மூச்சை கட்டி எல்லாத்தையுமே கொண்டு போறாரு. ஆனா போறதுக்கு முன்னாடி மோலாவோட அப்பா கிட்ட சொல்றாரு, எனக்கு தெரியும் நீ டேலியால வித்த அந்த ப்ரோச்சஸ் மத்த விஷயம் இது எல்லாத்தையும் இவன் கிட்ட இருந்து தானே வாங்கின. நல்ல பார்ட்னரோட இருக்குன்னு நீ ரொம்ப சந்தோஷமாகலாம். விஷயம் எப்பயுமே அப்படி போகாது. நான் என்ன யோசிக்கிறேன், எதுக்காக உன்னோட பொண்ணை அவங்க கிட்னாப் பண்ணாங்க? இன்னொருத்தரும் அவங்க கத்திக்கினே வராரு. விஸ்கவுண்ட், கிங் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு, அதுவும் கெனிச்சியை பத்தி தான். கெனிச்சியா அவரு பார்க்கணுமா? அப்புறம் தான் நம்ம கெனிச்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமா விஷயம் எல்லாமே லிங்க் ஆகுது. ஏன்னா பிரிமோலாவை யாரு வந்து கத்திருப்பாங்கன்னா ஷாகா தான். ஷாகாக்கு இந்த நோபல்ஸ் யாரோ ஒருத்தங்க தான் காசை கொடுத்துருக்காங்க. அதுவும் எதுக்கு, இந்த கம்பெனி வேற லெவல்ல போகுது, வந்து அப்படியே அடிச்சு கீழே தள்ளணும்னு. பொருள் எல்லாத்தையும் நான் தான் கொடுத்தேன். சோ கிட்னாப் பண்ணதுக்கு ஒரு வகையில நான் தான் ஒரு காரணமா இருக்கேன். அதே மாதிரி இந்த கிங்டமும் அதுவும் என்ன கனெக்டடா, இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல, இதை பத்தி தான் அவன் யோசிக்கிறான். இதுக்கப்புறம் எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த பத்தி அவன் பேசுறான். அவன் வந்து தெரியாதனமா இந்த விஷயத்துக்குள்ள நுழைஞ்சிட்டேன். ஏதோ டிராகனோட டெய்லியே நான் காலை வச்ச மாதிரி இருக்கு. வந்து சாதாரணமா ஒரு நல்ல வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ இதனால ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துனே இருக்கு. இல்லைக்கு நினைச்சே ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டை உருவாக்கணும்னா அதுக்கு மிகப்பெரிய ரிஸ்க்கும் கண்டிப்பா இருக்கும். அதனால நீங்க வந்து கவலைப்படக்கூடாது. எங்க கம்பெனியை பத்தி நீங்க யோசிங்க. எங்க கம்பெனியோட அந்த ரூலுக்கு நாங்க பெரிய ப்ராஃபிட்டா உருவாக்குறோம். அதுக்கு காரணம் கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. அந்த மாதிரி தான். ஸோ கவலைப்படாதீங்க, நான் வந்து எப்பயுமே உங்க பக்கம் தான். அவங்க கிட்ட ஒரு கிரேட்டான பவர் இருக்கு, அதை நீங்க அப்படியே விடக்கூடாது. அதனால நான் வந்து உங்க கூட இருக்கிறேன். என்ன ஆனாலும் நான் வந்து உங்க பக்கம் தான். சீன்ல அனுமோனே ஒரு புக்கை செஞ்சு தரா. மேரிக்கு அது ரொம்ப பிடிச்ச போயிடுது. இந்த மாதிரி அவங்களோட ஃபேமிலியும் இங்கில இருந்து வேற ஒரு இடத்துக்கு போகுது. இதே மாதிரி அங்க ஒருத்தவங்களும் தயாராகிறாங்க. அங்க அனுமோனியும் சொல்றான், கெனிச்சியோட பக்கம் தான், ஏன்னா கெனிச்சி கூட நான் ஒரு அட்வென்ச்சரரா மாறணும். அதே மாதிரி தான் நானும் கெனிச்சி பக்கம் தான், எந்த டேஞ்சரா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஆமா நானும் தான், ஏன்னா நான் கெனிச்சியோட ஒய்ஃப். இப்போ ஒரு சைடு இவங்க வந்து அப்படியே தப்பிச்சு போகலான்னு பாக்குறாங்க. ஆனா இப்படி பண்ணா விஸ்கவுண்ட் மேலதான் டவுட் வரும், இவங்க தான் தப்பிக்க
வச்சாங்கன்னு. இதனால வேற வழி இல்லாம சரி எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அங்க போறாங்க. ஸோ இப்படி இவங்க போறதோட இங்கேயே இந்த எபிசோட முடியுது. இதனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு அதே மாதிரி இது வரைக்கும் கீழே லைக்க போடலையா, லைக்க போடாதவங்க லைக்க போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.